வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் கவில்தார் போஸ்ட்டுக்கான அப்டேட் நமக்கு 2 அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 அப்டேட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மேக்ஸில் எனக்கு கண்டிப்பான முறையில் போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் ஒரு மார்க் கூட அட்டன் பண்ணாமலே நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலேயே நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஜாபுக்கான அப்டேட் 2 அப்டேட் என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளை பண்ணுற டேட் நேற்று நமக்கு க்ளோஸ் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் இப்போ நமக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3/8/2024 வரை நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவில்தார் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அதே வேக்கன்சி தான். அதாவது 3439 வேக்கன்சி கவில்தார் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி நமக்கு சொல்லியிருந்தாங்க. எம்டிஎஸ்க்கு வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4887 வேக்கன்சி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த வேக்கன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கான வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4887லேருந்து 6144 வேக்கன்சி நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற டேட் நம்ம 30/7/2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கான டைம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டேட் 3/8/2024 நமக்கு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யார் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளை பண்ணுற டேட் மாறினதுனால நமக்கு கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே நமக்கு மாறுது. அதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் 16ஆம் தேதி நம்ம இதுக்கான கரெக்ஷன் விண்டோ நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போது இந்த 2 டேஸில் நீங்கள் ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த எடிட் ஆப்ஷன் வந்தோடனே நம்மளுடைய சேனலில் எப்படி எடிட் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைலை நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். இந்த ஜாபை பற்றினா வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பான முறையில் பதில் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.